வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸோ குரூப் 2 மெயின்ஸோ ஒரு பிகினர் எப்படி எழுத ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது. இது வந்து ஆல்ரெடி எழுதினவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். எப்படி எழுத ஆரம்பிக்கிறது, ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும் எடுத்தால் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது எல்லாருக்கும் தெரியும். பட் இதில் வந்து என்னென்னா பல ஸ்டேஜஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதில் ஒன்றொன்னா வந்து பார்க்கலாம். எந்தெந்த பார்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், நம்ம இதில் வந்து நம்ம நாலேஜ் டெவலப் பண்ணணுமா இல்லை ஸ்கில்லை டெவலப் பண்ணணுமா, நாலேஜ்னா என்ன ஸ்கில்லுன்னா என்ன, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்டை தான் நான் வந்து ரொம்ப முதன்மையாக சொல்லுவேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்டேஜ் இருக்குது. சரியா? ரைட்டிங்கை பொறுத்தவொடனே புதுசாக வந்து சொல்லணும்னா பிகினர்ஸ்க்கு. ஸோ பிகினர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ ஒரு தாட் இருக்கும், குரூப் 1 மெயின்ஸ் தானே எழுதுறது தானே, நம்ம 10ஆப்பில் 12ஆப்பில் காலேஜில் எழுதாத எக்ஸாமினேஷனா, அதே மாதிரி தானே இது ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் தானே அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா? அதுதான் என்னென்னா இந்த அன்கான்ஷியஸ் இன்காம்பிட்டன்ஸ் அப்படிங்கிறது. இப்போ சொல்லப்போனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது, உதாரணத்துக்கு இப்போ நீச்சல் அடிக்கணும் அப்படின்னா, ஓகே புத்தகத்தை படித்தாலோ இல்லை வெளியில் சில விஷயங்களை பார்க்கலாம், நீச்சல் அடிக்கிறதுல ரொம்ப எளிமையான விஷயம் தானே, ஸோ நம்ம வந்து போன உடனே நீச்சல் அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் எழுதுறதுல. அதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த அன்கான்ஷியஸ் இன்காம்பிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலைமை. இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இப்போ நிறைய பேருக்கு இப்படி தான் தெரியும், ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், ரைட்? அடுத்து இந்த கான்ஷியஸ் இன்காம்பிட்டன்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த ஸ்டேஜ், ஓகே எழுதும்போது எனக்கு இதெல்லாம் என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா? அதுதான் எனக்கு வந்து நேரம் பத்தலை, என்னால் வேகமாக எழுத முடியலை, நான் நினச்ச விஷயத்தை வந்து சொல்ல முடியலை, கேள்வியை புரிஞ்சு விடைய எழுத முடியலை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் வந்து என்னென்னா காம்பிட்டன்ஸ் கான்ஷியஸ் இன்காம்பிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 2வது ஸ்டேஜ் ரைட்டிங்கில். இப்போ இதுதான் வந்து என்னென்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஃபியரை ஏற்படுத்தும். 3வது என்னென்னா, நீங்கள் 2வது ஸ்டேஜில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் பார்க்குறீங்களோ அதை நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க. உங்களால் வந்து விடையளிக்க முடியும், உங்களால் வந்து ப்ராப்பராக வந்து ஸ்ட்ரக்சரைஸ் பண்ண முடியும். இப்போ என்னென்னா நீச்சல் பழகிறதுல வந்து ஒரு 3வது நிலையில் வச்சுக்கலாம். இப்போ நம்மளே வந்து சுயமாக நீச்சல் அடிப்போம், இங்கேருந்து என்ன நம்ம அந்த பக்கம் போகலாம், அங்கேருந்து இந்த பக்கம் வரலாம். இந்த 4th ஸ்டேஜ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம வந்து பிகம் அன் எக்ஸ்பர்ட், மாஸ்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை அடைஞ்சிரும். அதுதான் என்னென்னா அன்கான்ஷியஸ் காம்பிட்டன்ஸ் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த ஸ்டேஜில் தான் வந்து என்னென்னா நம்மளுக்கு அந்த இதெல்லாம் இந்த 3 ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு இது வந்து ஒரு ஹேபிட் ஆயிடும். எந்த கேள்வி எடுத்தாலும் ஓகே இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம், இங்கே ஆரம்பிக்கலாம், இதுக்கு இத்தனை பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம், எப்படி ஃப்ளோ சார்ட் போடலாம், இதை எப்படி சிம்பிளாக வந்து கன்க்ளூட் பண்ணலாம், இந்த மாதிரி கண்டென்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு கேள்விக்கெல்லாம் போய் யோசிச்சுக்கிட்டு இருக்க மாட்டீங்க. அதுதான் இந்த அன்கான்ஷியஸ் காம்பிட்டன்ஸ். ஸோ இந்த 4 ஸ்டேஜ் வந்து என்னென்னா ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து என்ன நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா, நான் படித்தா போதும், எனக்கு நிறையா கண்டென்ட் தெரியும், எனக்கு கண்டென்ட் தெரிகிறதுனால என்னென்னா என்னால் விடையளிக்க முடியும் அப்படின்னு நீங்களே வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து என்ன மதிப்பெண்ணாக மாறாது. அப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு, அப்போ எப்படி இது வந்து ஏன் ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது இம்பார்ட்டன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு கேள்வி எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு கேள்வி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மாவட்டத்தை பற்றியே நம்ம ஒரு தமிழ்நாட்டை பற்றிய சிறு குறிப்பு வரைக அப்படிங்கும்போது நம்ம எழுத ஆரம்பிச்சிடும். தமிழ்நாட்டை பற்றி ஒரு 10 பாயிண்ட் கடன்னு எழுதிடலாம். சரியா? இப்படி தமிழ்நாடு வந்து இந்தியாவில் வந்து நிலப்பரப்பில் எத்தனை இடத்துல இருக்குது, மக்கள் தொகையில் எவ்வளோ இருக்குது, கல்வியில் எவ்வளோ இருக்குது, இப்படிலாம் நீங்கள் எழுதலாம். ஸோ இது நார்மலாக உள்ள விஷயம். பட் இந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இதை எப்படி நம்ம இது பண்ணுறோம், தமிழ்நாடுனா அப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, சொசைட்டி, லிட்ரேச்சர், இண்டஸ்ட்ரி, எக்கனாமி, டெமோக்ரஃபி, இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி எழுதுறோம்ல, அதுதான் வந்து என்னென்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இந்த தொடர்ச்சியாக எழுதும்போது நம்ம ரைட்டிங் ஸ்கில் அப்படிங்கிறது டெவலப் ஆகும். நம்முடைய திங்கிங் ஸ்கில்லும் என்ன இதுவாகும். அப்போ ஒரு கேள்வியை பார்த்தோடனே இந்த திங்கிங் ஸ்கில் அப்படிங்கிறது, நம்ம ஒரு கேள்வியை பார்த்தோடனே நமக்கு என்னெல்லாம் தெரியும் அதை அப்படியே எழுதுறதுக்கு பதிலாக நமக்கு தெரிஞ்ச இந்த விஷயங்களை இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலாம். ஒரு 15 பாயிண்ட் தெரியுது அப்படின்னா அந்த 15 பாயிண்டில் மொதல் 5 பாயிண்ட் வந்து எது நல்ல பாயிண்ட் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடியதான் என்ன இந்த திங்கிங் ஸ்கில். இது எப்படி டெவலப் ஆகி நமக்கு வந்து என்ன
ப்ராப்பராக வரும். சரி சார், எப்போ வந்து நான் எழுத ஆரம்பிக்கலாம்? ஆக்சுவலி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது இருந்து எழுத ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை எப்போலாம் இருக்கலாம். பட் வந்து வென் டு ஸ்டார்ட் ஒன்று இருக்குது. ஏதாவது ஒரு சப்ஜெக்டை ஓரளவு படித்ததுக்கப்புறம் எப்படி ஆரம்பிக்கணும்? இப்போ எல்லாருமே எஸ்சிஆர்டி படிச்சிருப்பீங்க, அதனால இந்த இதெல்லாம் விட்டுறலாம். ஸோ இப்போ எல்லாருமே எழுதக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருப்பீங்க. சரியா? எங்கள் ஏன்னா ரிசல்ட் வந்துருச்சு, இப்போ நம்ம இது பண்ணி தான் ஆகணும். சரியா? பட் இதில் என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, இப்போ நார்மலாக நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் போட்டிருந்தாலோ இல்லை டெஸ்ட் எழுதியிருந்தாலோ எல்லாருமே என்ன பண்ணுவீங்கன்னா, நான் வந்து பெர்ஃபெக்டாக படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் நான் ஒரு டெஸ்ட்டு எழுதவும் நீங்கள் நினைப்பீங்க. இட் லீட்ஸ் டு ப்ரோகாஸ்டினேஷன். நம்மளை வந்து தள்ளி போட வந்து வைக்கும். அப்படி பெர்ஃபெக்ஷனை பார்க்காம எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் நான் படித்து எழுதுவேன் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் எழுத ஆரம்பிச்சிடணும். ஸோ இதுதான், அப்படி எழுத ஆரம்பிக்கும் போது எந்த மாதிரியான கேள்விகளுக்கு விடையளிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யூ ஸ்டார்ட் வித் பிஓய்க்கு. ஏன் பிஓய்க்குன்னா, ஸோ என்ன டைரக்ஷனில் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா அதில் கண்டென்ட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்து எஸ்சிஆர்டி புக்கில் ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி ஒரு டிஸ்கிரிப்டிவ் கொடுத்துருப்பாங்க, அதை இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த யோஜனா நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகளை நீங்கள் பழக்கப்படுத்தி காக்கலாம். சரியா? இங்கேருந்து எல்லாம் ஆரம்பிக்கிறது. அடுத்து கண்டென்ட் ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம மல்டிபிள் டைம்ஸ் ரீட் பண்ண நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போது அதில் அந்த பர்டிகுலர் கேள்வியிலேருந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மேக் ஃப்ரேம் ஒர்க். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரினா ஒரு மாதிரி வந்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணலாம். எக்கனாமினா டேட்டாவை வந்து நம்ம வந்து என்ன உள்ளே கொண்டு வந்து சில விஷயங்களை பண்ணலாம். சோஷியல் இஷ்யூஸ்னால் என்ன மேற்கோள்கள், திட்டங்கள், இந்த மாதிரியான அறிக்கைகள், இதெல்லாம் வச்சு நம்ம வந்து என்ன இது பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸே நம்ம எப்படி வந்து இது பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து என்னென்னா இது. ஸோ ரிட்டன் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா இன்ட்ரோ, பாடி, கன்க்ளூஷன், ஸ்ட்ரக்சர் தான் கண்டிப்பாக இருக்கணும். ஏன் இந்த இன்ட்ரோ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, வென் த எவாலுவேட்டர் ரீட் அந்த நம்ம பேப்பர் திருத்துறவர் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது நம்ம இன்ட்ரடக்ஷனில் தான் ஆரம்பிப்பாங்க. அப்படி நீங்கள் எழுதக்கூடிய அறிமுகம் அப்படிங்கிறது அந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத எவாலுவேட்டருக்கு தெரியப்படுத்தும். ஸோ இட் இஸ் கண்டிப்பாக எழுதணும். அடுத்து பாடி ஆஃப் த ஆன்சர் அப்படிங்கிறது நம்ம எப்படி வந்து இதை நம்ம டைட்டில் கொடுத்து ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டுக்கு பார்த்தோம் இல்லையா, வெறுமனே தமிழ்நாடுன்னு ஒரு 10 பாயிண்ட் எழுதுறதுக்கு அதை கேட்டகரைஸ் பண்ணுறது எழுதுறது. ஜாகிரஃபி, எக்கனாமி, இண்டஸ்ட்ரி, டெமோக்ரஃபி, ஹிஸ்ட்ரி, கல்ச்சர். அப்போது இதுதான் வந்து என்னென்னா இந்த விஷயம். ஸோ தி ஸ்கில்ஸ் ஆர். அதுக்கப்புறம் என்னன்னா பிரேக் பாடி இன்டு அஸ் பர் த கொஸ்டின் டிமாண்ட்ஸ். கேள்வியினுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி எழுது பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா கேள்வியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்லேயே 2 பார்ட்டாக இருக்குது. அப்போ எல்லா பார்ட்டுக்கும் அட்ரஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு கேள்வி இருக்குன்னா அந்த கேள்வியை வந்து என்ன மொதல் பாட்டை மட்டும் 1.5 பக்கம் எழுதிடுவீங்க, 2வது பாட்டு எழுதுறதுக்கு 1/2 பக்கம் தான் இருக்கும். ஆனால் 2க்கும் நீங்கள் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதினா மட்டும்தான் என்ன உங்களுக்கு ஒரு முழுமையான மதிப்பெண் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ கூடுமான வரைக்கும் என்ன நம்ம தெளிவான விடைகளை வந்து என்ன கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கன்சைஸ்லி. இந்த முதல் எழுதுகிறவங்களுக்கு இந்த கன்சைஸ் சுருக்கமாக டு த பாயிண்ட் அப்படிங்கிறது எழுத வராது. ரிட்டன் ஸ்கில் நீங்கள் தொடர்ச்சியாக எழுத மட்டும்தான் வந்து என்னென்னா இது இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் யூ ஷுட் கெட் ப்ராப்பர் ஃபீட்பேக். சரியா? அதுக்கப்புறம் நமக்கு டாப்பர் பேப்பர் கிடச்சிதுன்னா அவங்க பேப்பரை வச்சு நம்மளுடைய விடைகள் ஃபார்மெட்டை கம்பேர் பண்ணலாமே தவிர்த்து கண்டென்ட்டை கம்பேர் பண்ணாமல் அந்த ஃபார்மெட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கு மாடல் சொல்யூஷன் நம்மளே ஹிஸ்ட்ரிக்கு எக்கனாமிக்லாம் போட்டிருக்கோம். அப்போ இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா ஓகே நம்ம எழுதக்கூடிய விடை வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்கோட மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவாலுவேட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு டெஸ்ட் சீரிஸ் இதெல்லாம் இது பண்ணிக்கலாம். இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கானது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஸ்பீடை மையமாக வச்சு எழுதாதீங்க. எத்தனை கொஷின் எழுதுகிறோம் அப்படிங்கிறத காட்டிலும் எழுதுகிறோமா அப்படிங்கிறதான் ஆரம்பத்தில் மேட்ரு. தினசரி பயிற்சி பண்ண என்னாகும் அப்படின்னா நமக்கு தொடர்ச்சியான ஒரு பயிற்சி கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கடைசியாக டைம் லிமிட்குள்ளே எழுதுறதுக்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா தட்ஸ் அ லாஸ்ட் ஸ்டேஜ். நம்ம சொன்னோம் இல்லையா அன்கான்சியஸ் காம்பிடன்ஸ் மாஸ்டரி அப்படிங்கிறதெல்லாம் பழக்கமாகிடுச்சுன்னா என்ன நம்ம நீச்சல் நல்லா படித்ததுக்கப்புறம் என்ன கீழே போய் அடிமண் நட்டுறதுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. அதே மாதிரி ரிட்டன்லையும் நம்ம எல்லாத்தையுமே பண்ணலாம். பட் இதெல்லாம் வந்து என்னென்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிற இந்த விஷயங்கள் என்ன நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 டெஸ்ட் சீரிஸ் போட்டிருக்கோம், 3. ஒன்று மெயின் பஸ்டர்னு, அதில் கம்ப்ளீட்டாக சோர்ஸு நோட்ஸ் எவாலுவேஷன் எல்லாமே வந்துடும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் எவாலுவேஷன் ஒரு 1000 கேள்வி கொஷின் ஆன்சராக கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம், இப்படி தான் நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறது. அதுக்கான கொஷின் ஆன்சர் வந்து ஆன்சராகவே கொடுத்துருவோம். சரியா?
இதே மாதிரி ஒரு 30 டெஸ்ட் ஒரு 1000 கொஷினுக்கு வந்து என்ன நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். தென் இன்னொரு பேட்ச் ஷெட்யூல் இனிமேல் தான் கொடுப்பேன். அது ஃபுல் டெஸ்ட், எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்து ஃபுல் டெஸ்ட் இருக்கும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சில விஷயங்கள். சரியா? ஸோ சந்தேகம் இருந்தால் கேளுங்க, சொல்கிறேன். சரியா? இந்த பிடிஎஃப் வந்து டெலகிராமில் போடுவேன் நான். சரியா? அந்த ஆன்சர் ரைட்டிங் இருக்குல்ல, அது வந்து டெலகிராமில் போடுவேன். யூ கேன் செக் இட் அவுட். தேங்க்யூ.